இன்றைய கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு தங்களுடைய உள்ள ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீட மாணவன் ஒருவர், அவர் தமிழ் மாணவன், அந்த மாணவன் ஒருவர் மிகவும் ஒருவரால் அல்ல பலரால் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவ்வாறு தாக்கப்பட்டு அவர் செங்கலடி அரச வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்துக்கு நான் அதிகாலையில் விரைந்து சென்று அவருடைய உடல் நிலைமையை குறித்து விசாரித்த பொழுது அவருக்கு தன்னுடைய உடலிலே கண் பகுதியிலும் முதுகிலையும் அவருக்கு அரைந்தும் பலவாறும் தாக்கியிருக்கிறார்கள். அந்த தாக்கிய மாணவர்கள் யார் என்று விசாரித்த பொழுது குறிப்பாக இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கல்வியை கற்கின்றதான முகாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த 2ஆம் 3ஆம் வருடங்கள் உட்பட்ட சகோதர இனமான சிங்கள மாணவர்களாக அவர் தன்னுடைய வாக்குமூலத்திலே சொல்லியிருந்தார். ஆகவே இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவிற்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஆரம்பகால வரலாறில் இருந்து உண்மையிலே இங்கே தமிழ் மாணவர்கள் படித்து வெளியேறியிருக்கிறார்கள், சிங்கள மாணவர்கள் படித்து வெளியேறியிருக்கிறார்கள், முஸ்லிம் மாணவர்கள் படித்து வெளியேறியிருக்கிறார்கள். பல இன சமூக மதத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து வெளியேறியிருக்கிறார்கள். நானும் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பழைய மாணவன். நாங்கள் வாழ்ந்த படித்த காலத்திலே இவ்வாறான ஒரு இன ரீதியான முரண்பாடுகள், மத ரீதியான முரண்பாடுகள் இருந்ததில்லை. ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அண்மிக்க காலங்கள் தொடர்பாக நடைபெற்று வருகின்றதான ஒரு இன ரீதியான, ஒரு மத ரீதியான, ஒரு ஒருதலை பட்சமான ஒரு செயற்பாடு பல்கலைக்கழகத்தில் கடந்த சில காலங்களாக இடம்பெற்று வருகிறது. தமிழிலே தேசிய கீதம் பாடப்பட்டதை தொடர்ந்து அதிலே ஒரு பிரதேச செயலகத்தில் வேலை செய்த உத்தியோகஸ்தர் தாக்கப்பட்டார். சமூக மாணவர்கள் மத்தியில் தமிழ் மாணவர்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இன்று ஒரு ஆண் மாணவருக்கு அடிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த மாணவன் வைத்தியசாலையில இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இதே ஒரு சந்தர்ப்பம் ஒரு பெண் மாணவிக்கு நடந்திருந்தா அந்த நிலைமை எவ்வளவு தூரம் பாரதூரமாகும் என்றது சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இது இப்படி வெளியில போயிட்டு வர பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனா எந்த டைம்ல அவங்களுக்கு எல்லா டைம்லயும் இவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு அதுவும் தமிழ் மாணவர்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பொறுப்பா இருக்கிறாங்க? இங்க இருக்க யூனியன் பொறுப்பா இருக்குதா, இல்ல பல்கலைக்கழகத்துல இருக்கிற பொறுப்பானவங்க இருக்கிறாங்களா? எந்த டைம்லயும் லெக்சர்ஸ் மாதிரி இருக்கல, அவங்க 4 மணிக்கு போயிடுவாங்க. 4 மணிக்கு பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு யாரு பாதுகாப்பு? அதனால இங்க இருக்கிற தமிழ் மாணவர்களுக்கு கட்டாயம் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தரணும் கேட்டுக்கொள்றேன். இந்த நடைபெற்ற பிரச்சனை சம்பந்தமா எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த மாணவன் ஒரு பேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டதுக்காக தான் இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. ஆனா அந்த 18ஆம் தேதி நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்துல எல்லா மாணவர்களும் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு மாணவனை குறிப்பிட்டு அடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சனைகளுக்கு காரணத்தினாலும் இந்த தமிழ் மாணவர்களுக்கும் சிங்கள மாணவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்படும் என்ற நிலைமையில தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை உங்களுக்கு சும்மா முடிச்சு தரணும். அதே மாதிரி தமிழ் மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாம ஒரு பாதுகாப்பு தரணும். தேவையில்லாம பயங்கரவாத அச்சு குத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களோட ஜனநாயக உரிமை, புள்ளிவாய்க்கால் விடயமும் ஜனநாயக உரிமை, அது கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதுல இவங்க தலையிட முடியாது. இப்ப அண்மையில் கூட நேற்றைக்கு முதல் இந்த சந்தி வெளியில நந்தி கொடி போட்டிருக்க போய் என்ன புலிக்கொடி போட்டிருக்கேன் போல நாய் பிரிவினர் போய் கேட்டு இருக்கிறாங்க. அவை பிள்ளையான முறையில் அவங்க நடந்து கொள்ள நாங்க இடமளிக்க மாட்டோம். அது உங்களோட ஜனநாயக உரிமையை நீங்க பிரயோகிக்கலாம். இது பயங்கரமான நடவடிக்கை இல்லை. ஆனால் இவ்வாறான பிரச்சனை தொடர்ந்து எங்களது மாணவர்கள் ஜனநாயக உரிமையை பிரயோகிக்கும் போது அவர்களுக்கு அச்சுறுத்தலோ அவர்களுக்கு தொடர்ச்சியான தாக்குதலோ மேற்கொள்வதற்கு நாங்க இடமளிக்க முடியாது. ஆகையால நாங்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு பேசுவோம். நாங்கள் என்ன பல்கலைக்கழகத்துக்குள்ள நாங்கள் தாந்தோன்றித்தனமாக அரசியல்வாதி தலையிட முடியாது. அது ஒரு உயர்கல்வி பீடம், அதுக்குரிய மரியாதையை நாங்கள் வழங்குறோம். கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தமிழ் மாணவர்கள் தங்களது சுதந்திரமான நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அவர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகையால் உயர்கல்வி அமைச்சரின் கவனத்துக்கு இதை கொண்டு செல்ல இருக்கின்றோம். கடந்த காலங்களில் உள்ள அரசாங்கம் திட்டமிட்ட வகையிலே பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மாணவர்களை அதிகப்படியாக
கிழக்கு பல்கலைக்கழகத்திலே குவித்திருக்கிறது. ஆகவே இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே அதனையும் நாங்கள் ஆராய்ந்து அதுக்கான அறிக்கைகளையும் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு அவர்கள் சுதந்திரமாக தங்களது நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அவர்கள் மீது இனிமேல் தாக்குதல் நடைபெறாத வகையில் அதனை பாதுகாப்பை ஏற்பாடு செய்வதற்குமாக நாங்கள்